வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி இதில் கூட அல்வா செய்யலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளில் தான் அல்வா செய்ய போகிறோம். அது என்ன பொருள், அந்த அல்வா எப்படி செய்கிறது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனங்கிழங்கு அல்வா செய்கிறதுக்கு 9 பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம தோலெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம கையால் எடுத்தாலே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். எடுத்ததுக்கப்புறமா இந்த முனையில் இருக்க இந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த கடைசியாக இருக்க இந்த பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கிழங்குலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எல்லா கிழங்கும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிழங்கையும் நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வந்து வேகும். எல்லா கிழங்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கத்தியை வந்து நீங்கள் இந்த கிழங்குல குத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்கிரும். அப்படி ஈஸியாக இறங்குச்சுன்னா கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த கிழங்குகளை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதில் நடுவில் இந்த மாதிரி குச்சி இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா மேலே இருக்க தோல், அந்த நார் மாதிரி இருக்க பகுதி வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். முதலே கத்தியில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தியில் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கூழ் பதத்துக்கு அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா மேலே வந்து அந்த நார் மாதிரி இருந்ததெல்லாம் வந்து மேலேயே தங்கிரும். நம்மளுக்கு தேவையான அந்த பனங்கிழங்கு அந்த பால் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்க ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் வந்து கீழே ஃபில்டராகி வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிழங்குல இருக்கக்கூடிய நாரெல்லாம் மேலே தனியாக வந்துடுச்சு. இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக நம்மளுக்கு 3 கப் அளவுக்கு பனங்கிழங்கு பால் வந்து கிடச்சிருக்கு. நம்ம இந்த கிழங்கை வந்து நான் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை வந்து அளவாக எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து அளந்து எடுத்து வச்சுக்கணும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம வந்து சுகர் சேர்த்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது இருக்கட்டும், நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு திராட்சை பழமும் வேணும்னா இதே ஸ்டேஜில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே நெய்லேயே நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க பனங்கிழங்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதில் 3 கப் அளவு கிடச்சிது. இப்போ அந்த 3 கப் பாலும் சேர்த்தியாச்சு. இதை வந்து நம்ம கைவிடாமல் கலக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர டைமில் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் வந்து சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு நெய் சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு வந்து அல்வா டேஸ்டியாக நல்லா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 கப் பனங்கிழங்கு பாலுக்கு 1 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்த உடனே வந்து அந்த அல்வாவோட கலர் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி மாற ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் இருந்ததை விட தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சர்க்கரை கரைஞ்சி வருது இல்லையா, அந்த தண்ணி தான். அதனால் நம்ம இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக அல்வா பதத்துக்கு திரண்டு வர அளவுக்கு நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம திரும்பவும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
இடையில இடையில வந்து நம்ம நெய் சேர்த்துட்டே இருக்கணும். டோட்டலாக வந்து நம்ம எடுத்திருக்க 3 கப் அளவு பனங்கிழங்கு பாலில் செய்யக்கூடிய அல்வாக்கு நம்மளுக்கு அதே கப்பில் 1/4 கப் வந்து நெய் இருந்துச்சுன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துறோம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம், இதே போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அல்வாவோட வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துறோம். இது வந்து 2 பிஞ்ச் அளவு சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா அல்வாவோட பதம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அல்வா தயாராகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான பனங்கிழங்கு அல்வா தயாராகிடுச்சு. நார்மலாக நம்ம காசி அல்வா இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.